நம்ம இந்தியன் சினிமாலேயே பார்த்தீங்கன்னா டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரெக்கார்டை வச்சிருக்கிறது எந்த படம்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 த ரூல் படம் தாங்க. 294 கோடி வசூலாயிருக்கு முதல் நாள் மட்டும். இந்த படத்தோட ரெக்கார்டை பீட் பண்றதுக்கு எந்தெந்த படத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம இப்ப பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் எந்த படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமாயண படம் தான் இருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 4000 கோடி. இதோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு முதல் நாள் 300 கோடிக்கு மேல வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் எந்த படம்னு பார்த்தீங்கன்னா கல்கி பார்ட் 2 தான் இருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா 1100 கோடிக்கு மேல வசூல் ஆயிருந்தது. அதனால செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பார்ட் 2 படங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓபனிங் டே கலெக்ஷன் பெருசா இருக்கும். அதனால இந்த படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் எந்த படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டாக்ஸிக். யாஸ் ஆக்டிங்ல நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற படம் இதுதான். கேஜிஎஃப் சாப்டர் 2க்கு அப்புறமே இவருக்கு எந்த படமே ரிலீஸ் ஆகல. சோ அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிற படம்னால இதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணுதுன்னு. நெக்ஸ்ட் எந்த படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சலார் 2. சலார் பார்ட் 1 பாத்தீங்கன்னா 700 கோடிக்கு மேல வசூல் ஆயிருந்தது. கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ட்விஸ்டோட முடிச்சிருப்பாங்க. பார்ட் 2க்கு வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பிரபாஸோட லைனப்ல பாத்தீங்கன்னா 2 பெரிய படம் இருக்கு. அதை முடிச்சுட்டு வரும்போது சலாருக்கு இன்னுமே ஓப்பனிங் பெருசா கிடைக்கும்.